அனைத்து பத்திரிகா நண்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் மறுபடியும் இந்த மேடைகளில் சந்திக்கிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறேன். லாஸ்ட் டைம் காளி படத்துக்கு தான் நாங்கள் இங்கே மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அரும்பே பாட்டு, காளியில் இந்த அரும்பே பாட்டுக்கு மெயின் வெற்றி தான் உங்களோட சப்போர்ட், நான் அன்புன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த சேம் சப்போர்ட் அண்ட் அன்பு இஸ்பேட் ராஜா இதயராணிக்கு கூட நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இஸ்பேட் ராஜா இதயராணி வந்துட்டு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஷுட், if at all I have to start, I think I should start from பாலாஜி சார். இப்போது ஒரு வீட்டு கட்டும்போது அது பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பாலாஜி சார்னு சொல்லலாம். அண்ட் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன்னும் நிறைய நல்ல படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அண்ட் டுடே ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் பிகாஸ் வந்துட்டு நம்மளோட டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்கொடி. ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க் யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. நான் தாரா ஒரு கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குறேன்னு என்னை பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் கல்யாண், such an amazing actor, such a well and very well performer-னு சொல்லலாம். And is a very good friend of mine. I mean, after the movie-லே நான் சொல்ல முடியும், after the movie தான் எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஸோ நிறைய இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் எந்த ஒரு போர்ஷன்ல கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணல. ஹி மேட் அ வெரி ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் அண்ட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் இன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் if at all actually there was a situation where நான் கவின், நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் கவின் ராஜ் பற்றி சொல்கிறேன். there was a situation where he was holding a steady cam. நான் சொன்னேன், கவின் உங்களுக்கு வயசு எவ்வளோ, ஜஸ்ட் டு டீஸ் பண்ணுற சொன்னேன். he said I'm 22. I was like, are you serious? ஸோ இந்த ஒரு சின்ன வயசில் இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அது அவ்வளோ அழகாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஐ மீன் நானும் இன்னும் படம் பார்க்கல, பட் அந்த ட்ரெய்லர் சாங் பார்த்த உடனே ஐ மீன் எனிபடி வுட் லுக் பேக் அண்ட் ஆஸ்க் ஹூ இஸ் த சினிமாட்டோகிராஃபர். ஐ திங்க் if at all I say well done, it's ரொம்ப இதாகிடும். பட் இட் வாஸ் அமேசிங், ஐ லவ்ட் இட்னு சொல்லலாம். அண்ட் திவ்யா, she had done my friend character in this, very lovely person. எனக்கு ஜாலியாக இருந்தது. ஐ ஃபீல் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சின்னு நான் சொல்லலாம். And the main thing I want to talk about this movie is Sam CS. Such an amazing music director. அவரோட விக்ரம் வேதாத I'm a great fan of that. Yeah. ஸோ இந்த படத்தில் there are a few places where நாங்கள் டைலாக் சொல்ல முடியாது. டைலாகை தாண்டி ஒரு எமோஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருக்கலாம், மியூசிக்கில் ரீச் ஆகும். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனிபடி வுட் ஆஸ்க் பேக்ரவுண்ட் மியூசிக் அமேசிங், they will look back and ask. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் he is also one of the pillar இந்த படத்துக்கு நான் சொல்கிறேன். அண்ட் பொன்வன் சார், எனக்கு ஒன்று சீன் தான் இருந்தது, அவர் கூட பண்ணுறதுக்கு நிறைய இல்லை. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் பாலசரவணன், வி ஹேட் அன் அமேசிங் டைம். அவர் என்னோட லெக் புல் பண்ணி நான் அவருக்கு நான் இப்போ என்ன தமிழ் பேசுகிறேன், இந்த டைமில் எனக்கு தமிழ் பேச அவ்வளோ தெரியல. நான் இந்த படத்துக்காக டப்பிங் பண்ணணும், நான் ஒரு இது பண்ணதுக்கப்புறம் தான் தமிழ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் என்ன பேசுகிறேன் அந்த தமிழ் கூட தெரியல. ஸோ எல்லோரும் எனக்கு டீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் ஒருத்தர் பாலசரவணன் கூட யூஸ் டு டீஸ் மீ. ஸோ tease so I would take that in a positive way. So நான் இனி என்ன தமிழ் பேசுகிறேன், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் என்னோட அன்பு அண்ட் லவ் டு மச் த தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் நாங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனோம் ஃபஸ்ட்டு அந்த மண் அண்ட் அந்த கல்ச்சர் அந்த லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ that is why I learned the language and I'm very happy that I dubbed in the movie. And thank you very much.